إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا وقرة أعيننا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله والرسول فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله الشيء ما بعد فقد قال الله سبحانه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய ஏக வல்லவன் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவனுக்கே புகழனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் இணையற்றவன், துணையற்றவன், ஈடு இணை இல்லாதவன். அடியார்ன் அத்துணை செயல்களையும் அறிகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தே கொண்டவன் என்று சான்று பகர்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாதி மத பேதமின்றி சாந்திகள் பல செய்தித்த எமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான சையதுல் கௌனைன் சையதுல் ஸகலைன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் குதுவத்துல் லில் ஆமிலீன் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஹபீபுனா வ ஹபீப ரப்பில் ஆலமீன் முஹம்மதுல் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரக வ ஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அடியோடு அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த உத்தம ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவன் இல்லத்தின் விருந்தாளிகளாக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை கட்டளையை ஏற்றவர்களாக இறை இல்லத்தில் இழ்த்திகாவுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளுக்கு இயன்றளவு அடிபணிந்து அவனது விலக்கல் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸிய்யத்தும் நஸீஹத்தும் செய்கின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மிக மிக குறுகிய வாழ்நாளை ஆகிராவை சம்பாதித்துக் கொள்வதற்கு மூலதனமாக தந்து இவ்வுலகிற்கு அவன் அனுப்பி வைத்துள்ளான். அவன் தந்த ஆயுளில் நீண்ட காலம் வாழ்ந்துவிட்டோம். இன்னும் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பதை அவன் மறைத்து வைத்திருக்கிறான். மௌத்தை மறைத்த அல்லாஹ் மௌத்தின் பின்னர் நமக்கு தர இருக்கின்ற கூலியும் மறைத்து வைத்திருக்கிறான். நமது நலவுக்காக கூலிகளை காட்டிவிட்டால் உள்ளத்தில் பெருமிதம் வந்துவிடும், பெருமை ஏற்படலாம். அதனை எண்ணி அவனிலே பலவீனம் உண்டாகலாம். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது கடைசி முடிவும் அதனை மறைத்து வைத்திருக்கிறான். மௌத்தின் பின்னர் உள்ள வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சவாப் அஜ்ர் அதனை மறைத்து வைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
காலம் இதனை பிரதான நுழைவாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் ஆண்களும் பெண்களும் நுழைய வேண்டிய நுழைவாயில் காலம். இந்த காலத்தை அல்லாஹு தஆலா அவன் தீர்மானித்திருக்கிறான். வினாடிகள் நிமிடங்களாக மாறுகிறது, நிமிடங்கள் மணித்தியாலங்களாக மாறுகிறது, 24 மணித்தியாலம் ஒரு நாளாக மாறுகிறது. 7 நாட்களை ஒரு வாரம் என்கிறோம், 4 வாரங்களை ஒரு மாதம் என்கிறோம், 12 மாதங்களை ஒரு வருடம் என்கிறோம். இவ்வாறு கால ஓட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12. உலக வளமை நமது வழக்கம் ஜனவரி தொட்டு டிசம்பர் வரைக்கும் மலமளவென்று மாதங்கள் எண்ணிக்கைகளை உச்சரிக்கலாம். இஸ்லாமிய ஹிஜ்ரி வருடத்தை பொறுத்த மட்டில் முஹர்ரத்தில் துவங்கி துல்ஹிஜ்ஜாவை முடியும் வரைக்கும் வருகின்ற அரபு மாதங்களை உச்சரிக்க சொன்னால் சற்று பின்வாங்கலாம். உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத்தில் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டதான் இஸ்லாமிய வருடம். எதனை வைத்து ஆரம்பிப்பது? நமது உயிரிலும் மேலான பயகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி மதீனத்து மண்ணில் கால் பதித்த நாள் திங்கட்கிழமை, பிறந்த நாள் திங்கட்கிழமை, நுபுவத் கிடைத்த நாள் திங்கட்கிழமை. இப்படி ஏராளமான சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஒரு நாள் திங்கட்கிழமை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணம்தான் முழு உலகத்துக்கும் ஹக்கையும் பாத்திலையும் எடுத்து காட்டிய ஒரு நன்னாளாக இருக்கிறது. எனவே அதனை வைத்து துவங்கினார்கள். ஹிஜ்ரி 1447 ஆண்டுகளை தாண்டி 48ஆம் ஆண்டில் கால் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். வருடத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம், முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் 12 மாதங்கள் இருப்பது போல நமக்கு சிந்தனை இருக்கலாம். ஆனால் கால ஓட்டம் இருக்கிறது, கால சக்கரம் வெகு சீக்கிரமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நேரத்தின் பரக்கத் எடுக்கப்பட்ட காலத்தில் வாழுகிறோம். சென்ற ஜும்மாவை சந்தித்து அடுத்த ஜும்மாவுடைய நாளை சந்திப்பது ஒரு நாளை கடத்துவது போலதான் உணர்கிறோம். நமது முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய காலத்தில் காணப்பட்ட பரக்கத் சமகாலத்தில் கிடையாது. காலத்தின் வேகம் கியாமத்தின் அடையாளம். வெகு சீக்கிரமாக வயதாகி கொண்டு போகிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தை தீர்மானிக்க, நேரத்தை தீர்மானிக்க, நாட்களை தீர்மானிக்க சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறார். அந்த சூரியனும் சந்திரனும் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு என்று ஓடுபாதை வைத்திருக்கிறார். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم என்று சூரா யாசீன் சொல்கிறது. அதற்கென்று போட்ட ஓடுபாதையில் சற்றும் உயராமல் தாழாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது. வெறும் உதயம் மறைவு அல்ல, அதனுடைய உதயத்திலும் மறைவிலும் ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் தன்னுள் சுமந்து வருகிறது. என்ன சொல்லுகிறது சூரியன்? மனிதா,
நான் கிழக்கில் உதித்தேன், மேற்கில் மறைந்தேன். இது போல இந்த துன்யா வாழ வந்த இடம் அல்ல, மடிந்து போக வந்த இடம், மௌத்தாக வந்த இடம். எனக்கு உதயம் இருப்பது போல மறையும் இருக்கிறது, உனக்கு ஹயாத் இருப்பது போல மௌத்தும் இருக்கிறது. சூரா ஃபுர்கான் ரப்புல் ஆலமீன் சொன்னானே, வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்-நஹார ஹைஃபா. அந்த ரப்புல் ஆலமீன் தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வர வைக்கிறார். இரவில் பகல் நுழையாது, பகலில் இரவு நுழையாது. காலை உதயமாகிவிட்டால், பொழுது விடுந்து விட்டால் இருள் எங்கே போனது? அல்லாஹ் தஆலா ஏன் மாறி மாறி வர வைத்தான்? லிமன் அராத ஐ யذكر அவ் அராத ஷுக்கூரா. படிப்பினை பெறக்கூடியவர்கள், பாடம் படிக்கக்கூடியவர்கள், திருந்தக்கூடியவர்கள், ஆகிராவை நினைத்து ஆமால் செய்வதற்காக வேண்டி உணர்வை தன்னுள் உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் அல்லாஹ் இரவையும் பகலை வைத்திருக்கிறார். அல்லது நன்றி செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைத்தார்கள். காரணம் கேட்கப்பட்டது, நபியே நாயகமே, திங்கட்கிழமை ஏன் நோன்பு வைக்கிறீர்கள்? சொன்னார்கள், ஸாக யௌமுன் உலித்து ஃபீ, நான் பிறந்த நாள். அதனால் திங்கட்கிழமைக்கு தனியான சிறப்புகள் இருக்கிறது, அமால்கள் உயர்த்தப்படுகின்ற நாள். நோன்பு வைத்தார்கள். நடுநிசியிலே கேக்கை வெட்டி கொண்டாடி சமூக வலைத்தளங்களில் பரப்புவதல்ல, அல்லாஹு தஆலா மூலதனமாக தந்த ஆயுளிலே 40, 50, 60 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தேனா, கோபப்படுத்தி வாழ்ந்தேனா என்று சுய விசாரணை செய்ய வேண்டிய நாள் பிறந்த நாள். சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாள் அல்ல. பலூன்கள் கட்டப்பட்டு, கேக் வெட்டப்பட்டு, இன்னொரு களியாட்டங்கள் நடத்தப்படுகின்ற நாள் அல்ல பிறந்த நாள். எனக்கு 45 வயதாகிவிட்டது என்றால், நான் பருவ வயது முதல் இதுவரைக்கும் ஒரு நேர தொழுகையாக விட்டிருக்கிறேனா என்று முஹாசபா, சுய விசாரணை செய்ய வேண்டிய நாள். இன்று அந்த நிலை தலைகீழாக மாறி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இரவையும் பகலையும் மாறி மாறி வர வைக்கிறார். அடுத்து சந்திரன் இருக்கிறது. ஆனால் சந்திரனின் உதயம் தலைப்புறை என்றால் நீண்ட நேரம் இருக்காது. நமக்கு தெரியும், ஷவ்வால் மாத தலைப்புறை பார்ப்பதென்றால் அதற்குள் ஏராளமான விடயங்கள். ஏன் கண்டார்கள், உண்மையாக கண்டார்களா, சாட்சிகள் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது எத்தனையோ விதமான வாய் வார்த்தைகள். ஆனால் அந்த சந்திரன் சிறிதாக உதயமாகிறது. நாம் பிறந்தோம் சிறு குழந்தையாக, படிப்படியாக வளர்கிறோம். இதுபோல சந்திரன் சிறிதாக உதயமாகிறது, படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து 15வது நாளில் முழு பௌர்ணமி, முழு சந்திரன் மீண்டும் 16வது தினத்திலிருந்து தேய ஆரம்பிக்கிறது. வளர்பிறை, தேய்பிறை. அதில் அல்லாஹு தஆலா ஏராளமான படிப்பினைகளை வைத்திருக்கிறார். இப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருவதை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் துன்யா விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறேன், கப்ரின் பால் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்லுகு மா யஷா வ யக்தார், அவன் நினைத்ததை நினைத்தது போல் அவன் படைக்கிறான். அவன் நினைத்தால் இலையை மனமாக்குகின்றான் கருவத்தை, அவன் நினைத்தால் பட்டையை மனமாக்குகிறான் கருவப்பட்டை, அவன் நினைத்தால் ஈரத்தன்மையோடு இருக்கின்ற பொழுது மனம் இருக்கிறது ரோஜா மலர், அவன் நினைத்தால் கட்டையை மனமாக்குகிறான் சந்தனக்கட்டை. அவன் எதை நினைக்கிறானோ அதனை செய்கிறான். அதுபோல அவன் நினைத்ததை சிறந்ததாக தெரிவு செய்கிறான். மனிதர்களை படைத்தான். மனிதர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அவன் தெரிவு செய்தான். அந்த நபிமார்களில் சுமார் 313 ரசூல்மார்களை அவன் தெரிவு செய்தான்.
அந்த 313 ரசூல்மார்களிலும் 5 பேரை உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமார்களாக அவன் தெரிவு செய்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 நபிமார்களும் உறுதிமிக்க நபிமார்கள். இந்த 5 பேரில் 2 பேரை அவனுடைய ஹலீலாக தெரிவு செய்தான். வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீலாக தெரிவு செய்தது போல அவனுடைய இன்னுமொரு ஹலீலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்தான். இந்த 2 பேரிலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு மிக நெருக்கமான நபியாக எமது உயிரிலும் மேலான நெஞ்சில் நிறைந்த கருணையே உருவான காருண்ய பயகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனோடு அவன் மிக நெருக்கமான நபியாக வரஃபஅனா லக திக்ர. அதனால்தான் அந்த உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதை நினைவு கூறுவதை வேறு ஸ்தானத்தில் அவன் வைத்திருக்கிறான். இதுபோல 12 மாதங்களை படைத்தான். 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பு மிகு மாதங்களாக அவன் தெரிவு செய்தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் குர்ஆன் சொல்கிறது. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் 12 மாதங்களிலும் சிறப்பான மாதம். நாம் இருக்கின்ற முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம். ஏன் அமைத்தார்கள்? மஷூரா செய்யப்பட்டது. முஸ்லிம் உம்மத் இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் இறுதி கடமை ஹஜ்ஜை நிறைவு செய்ததும் வருகின்ற மாதம் முஹர்ரம் மாதம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திவிட்டு வருகின்ற மாதம் அல்லவா, அதனால்தான் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக தெரிவு செய்தார். இதுபோல அல்லாஹு தஆலா இரவை படைத்தான். இந்த வருடத்தில் வந்து போகின்ற இரவுகளில் சிறந்த இரவாக ரமதானுடைய கடைசி 10 இரவை அவன் தெரிவு செய்தான். அந்த இரவிலும் மிகச் சிறந்த இரவாக லைலத்துல் கத்ர் அவன் தெரிவு செய்தான். அதனால்தான் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை அல் குர்ஆனில் அந்த சூறாவிலே 3 விடத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். வருடத்தில் வந்து போகின்ற பகற்காலங்களில் சிறந்த பகல் காலங்களாக துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களை பகல் காலங்களை அவன் தெரிவு செய்தான். வாரத்தில் 7 நாட்களில் சிறந்த நாளாக ஜும்மாவுடைய நாளை அவன் தெரிவு செய்தான். இன்றைய தினம் நமது எந்த தக்யாவிலும் லுகர் தொழுகை நடத்தப்பட மாட்டார். ஏன் இந்த ஒன்று கூடல்? ஏன் நாளாந்த ஒன்று கூடல், வாராந்த ஒன்று கூடல், வருடாந்த 2 ஒன்று கூடல்கள், முழு உலகத்துக்குமான ஒரு ஒன்று கூடலை ரப்புல் ஆலமீன் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கடமை மூலமா ஒன்று சேர்க்கிறார். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தெரிவாக இருக்கிறது. மலக்குமார்களை படைத்தான். அந்த மலக்குமார்களில் இந்த பூமிக்கு வஹ்யை கொண்டு வருவதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் தெரிவு செய்தான். அரிஷை சுமப்பதற்காக வேண்டிய 8 மலக்குமார்களை அவன் முடிவு செய்தான். அதுபோல இந்த பூமியில் இருக்கின்ற இடங்களில் மிக மிக சிறந்த இடம் மஸ்ஜிதுகள். முழு உலகத்திலும் இருக்கின்ற மஸ்ஜிதில் முதன்மை ஸ்தானம் பெறுகின்ற மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம் அவன் தெரிவு செய்தான். 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கின்ற மஸ்ஜித் மஸ்ஜிதுன் நபவி அவன் தெரிவு செய்தான். தற்பொழுது யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நபிமார்களுடைய பாதங்கள் மிதித்த பூமி பலஸ்தீன் பூமி, அந்த பூமியில் தான் கியாமத் தஜ்ஜால் கொலை செய்யப்பட இருக்கிறான். அந்த இடத்திலே உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸை 3வது ஸ்தானத்தில் அவன் தான் முடிவு செய்தான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக்கி இருக்கிறான். அந்த சிறப்பான காலங்களில் நாங்கள் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நமது ஆமால்களில் நல்ல முறையில் ஈடுபட வேண்டும். சமகாலம் பாவங்கள் நிறைந்த காலம். இந்த அளவுக்கு என்றால் விரல் நுனிக்கு பாவம் வந்துவிட்டது. ஹலாலையும் டச் செய்யலாம், ஹராத்தையும் டச் செய்யலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் இப்படி கால ஓட்டத்தை வைத்து எதனை பார்க்க வேண்டும், எதனை பார்க்க கூடாது, எதனை கேட்க வேண்டும், எதனை கேட்கக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதனை சாப்பிட வேண்டும், எதனை சாப்பிடக்கூடாது, எதன் பால் நடக்க வேண்டும், எதன் பால் நடக்கக்கூடாது, கையினால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறார். நாங்கள் சுய விசாரணை செய்ய வேண்டும். புத்தாண்டில் இருக்கிறோம்.
எனது வாழ்க்கையில் இத்துணை காலங்களை கடந்து விட்டு நான் எப்படி வாழுகிறேன்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், வஹாசிபு கபல அன் துஹாசப். உங்களிடத்தில் கியாமத்தில் விசாரணை நடத்தப்படுவதற்கு முன்னர் நாளாந்த நான் சுய விசாரணை செய்ய வேண்டும். இன்றைய நாள் 5 நேரம் நான் ஜமாத்தோடு தொழுதேனா? குர்ஆன் திலாவத் செய்தேனா? சுன்னத்துகளை பேருதலாக தொழுதேனா? காலை மாலை ஔராதை ஓதினேனா? காலை மாலை திக்ரிலே ஈடுபட்டேனா? அல்லாஹ்வுடைய கடமைகளை எப்படி செய்தேன்? அடியாருடைய ஹக்குகளில் எப்படி நடந்து கொண்டேன்? அடுத்த வீட்டாருடைய ஹக்கை எவ்வாறு நடந்து கொண்டேன்? தாய் தகப்பனுடைய ஹக்கை எவ்வாறு நிறைவேற்றினேன்? மனைவி மக்களுடைய ஹக்களில் எவ்வாறு நடந்து கொண்டேன்? ஆசான்களின் உஸ்தான்மாருடைய ஹக்களில் எவ்வாறு நடந்து கொண்டேன்? எனது பொறுப்பின் கீழால் உள்ளவருடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன்? நான் ஒரு முதலாளி தொழிலாளியோட எவ்வாறு நடந்து கொண்டேன்? இப்படி எனக்கு பட்டியல் நீண்டு கொண்டே போகவே நான் சுய விசாரணை செய்ய வேண்டிய காலம் சபலம். என்னுள் மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக தான் அல்லாஹு தாலா காலத்தை மாற்றி மாற்றி தருகிறார். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த துன்யாவை விட ஆகிரா தான் சிறந்தது. குல் மத்தாஉத் துன்யா கலீல். துன்யாவுடைய இன்பம் குறைவானது. துன்யாவுடைய சொத்து, சுகம், பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம், மாடா மாளிகை எதுவாக இருக்கட்டும் அழிந்து போகும். தாரு துன்யா தாருல் ஃபனா, அழிந்து போகக்கூடியது. தாருல் ஆஹிரா, அதான் தாருல் பக்கா, தாருல் ஜஸா. ஆஹிராவுடைய சிந்தனையை உள்ளத்தில் அதிகமாக்கி கொண்டால் ஆழ்ந்த கவலையோடு வாழ மாட்டேன். எப்பொழுது பார்த்தாலும் கவலையும் பிரச்சனையும் சஞ்சலமும் துக்கமும் நிம்மதியில்லா தன்மையும் இல்லை. யாரின் கவலை ஆகிராமாக இருக்குமோ அல்லாஹ் துன்யாவை கண் முன்னால் கொண்டு வந்து சேர்த்து விடுவார். துன்யாவை லேசாக்கி கொடுத்து விடுவார். குர்ஆன் சொல்கிறது, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்கள் துன்யாவை தெரிவு செய்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வஅபகா. ஆகிரா தான் சிறந்தது. அங்குள்ள இன்பங்கள் தான் சிறந்தது. துன்யாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் இல்லாமல் போகும், முடிந்து போகும், இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் அங்குள்ள இன்பங்கள் சிறந்தது, வாபுகா நிலையானது. துன்யாவில் எதுவும் நிலையானது கிடையாது. நாம் பாவிக்கின்ற வாகனம் இருக்கிறது, எத்தனை கோடி மதிப்பாக இருக்கட்டும், இன்னும் 100 வருடத்தின் பின்னர் இரும்பு பழைய இரும்பை சேர்ப்பதற்காக வேண்டி நாளாந்தம் வருகிறார்களே, இந்த இரும்புக்கு தான் போய் சேரும். அதனை மீளவும் உருவாக்கி நமக்கு தருகிறார்கள். கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும் சகோதரர்களே. நான் பிறக்கின்ற பொழுது இருந்த அழகு இப்பொழுது கிடையாது. கோழு குஞ்சை எடுத்தால் அதனை நாங்கள் முத்தமிட அவ்வளவு அழகு. இதை பெரிதாகிவிட்டால் விரட்டி அடிக்கிறோம். நான் இப்பொழுது இருக்கிற சிறு வராயத்தில் பார்த்த அழகு என்னில் இல்லை. தோல் சுருங்கி விட்டது, முடி பழுத்து விட்டது, எலும்பு பலவீனமாகி விட்டது என்றால் நான் கபரின் பால் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே கனவான்களே, சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் அல்லாஹு தஆலா அந்த பூமியிலே பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு சிறப்பான மாதம். மாணவியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மண்ணில் கால் பதித்ததும் ஃபவஜதல் யஹூத ஸியாம யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தில், முஹர்ரம் மாதத்தில் 10வது தினத்தில் யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். காரணம் கேட்டார்கள், ஏன் மாஹாதல் யௌம் உள்ளதை தஸூமுன, இன்றைய தினத்தில் நோன்பாளியாக இருக்கிறது. யூதர்கள் என்றால் நமக்கு கோபம் பொத்துக்கொண்டு வரும். ஆனால் அன்று மதீனத்து மண்ணில் இருந்த யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அதீம், மகத்தான, கண்ணியமான, சிறப்பான, மேன்மையான ஒரு நாள். காரணம், அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமா வகர்ரக ஃபிர்அவுன வ கௌமா. மூஸா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து மிஸ்ரை ஆட்சி செய்த ஃபிர்அவுனையும் அவனுடைய சமூகத்தையும் அல்லாஹ் அழித்த நாள், ஒழித்த நாள், பூண்டோடு தீர்த்து கட்டிய நாள் அல்லவா. அல்லாஹ்வுக்கு ஷுக்ருக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிறோம். உண்மையில் நான் எனது வாழ்க்கை எத்தனை அல்லாஹ்வுடைய உதவிகளை பார்த்திருக்கிறேன். சிலர் இருக்கிறார்கள் மௌத்தாகி பிறந்தவர்கள். அவர் நினைத்தார் நான் மௌத்தாகி விடுவேனோ என்று இருந்தேன். ஆனால் அல்லாஹ் தஆலா மீண்டும் ஆஃபியத்தை தந்து வாழ வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட தொழாதவர்கள் இருக்கிறார்கள் சகோதரர். வாழ்க்கையில் சிலர் சந்தித்து இருக்கிறோம். உண்மையில் நான் மௌத்தாகி பிறந்தது போலதான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதானுடைய சப்தம் கேட்கிறது, மஸ்ஜிதுக்கு வருவதற்கு மனமிடம் இருக்கிறது.
பெரும்பாலும் மஸ்ஜிதில் இருப்பவர்கள் வயதானவர்கள். ஒரு ஊருடைய முன்னேற்றம் எதனை வைத்து அளக்கலாம்? எந்த ஊரில் சஃபிலே பரலான தொழுகையின் பொழுது, குறிப்பாக சுபஹுடைய தொழுகையில் வாலிபர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊர் முன்னேறிவிட்டது. எந்த ஊரில் வாலிபர்கள் மஸ்ஜிதோடு இல்லையோ, சிறார்கள் 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மஸ்ஜிதோடு இல்லையோ, அந்த ஊர் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கு. போதை வஸ்து சமகாலத்தில் முஸ்லிம்களாலும் பாவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு, ஏன் அதனையும் தாண்டி பெண்கள் கூட உபயோகிக்கின்ற ஒரு பயங்கரமான காலத்தில் வாழப்படும். ஆனா அல்லாஹு தாலா தந்த நியாமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். யூதர்கள் அல்லாஹு தாலா கொடுத்த நியாமத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நன்றி செலுத்தினார்கள், நோன்பு வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் நாங்கள் தான் தகுதியாளர்கள். ஃபனஹ்னு அஹக்கு வஅவுலா மின்கும் பிமூசா. ஏன் சொன்னார்கள்? நபிமார்களை தௌஹீதுடைய விதத்தில் ஓரிரை கொள்கையில் நாங்கள் பின்பற்றுகிறோம். குர்பானி யாருடைய அமல்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமல். உங்களை விட அவர்களை பின்பற்ற நாங்கள் தகுதியானவர்கள் என்று முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 10வது நாள், வியாழக்கிழமை 9வது நாள் அன்றைய தினம் நோன்பு வைப்பது கடந்த ஓராண்டின் பாவத்துக்கு பரிகாரமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். எனவே கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் ஏராளமான அவன் உதவிகளை தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சாதாரண உதவி கிடையாது. கடலிலே அசாவால் அடிக்க சொன்னான். கடலை அல்லாஹு தாலா 12 பாதைகளாக மாற்றினான். ஆச்சரியம். பக்கான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். ஒவ்வொரு பாதையும் மிகப்பெரிய மலையை போன்று ஆனது என்றால், முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், ஒரு மலை எப்படி உறுதியாக இருக்குமோ அதுபோல் அந்த பாதை தண்ணீருக்கு மேலால் இருந்தாலும் உறுதியாக அல்லாஹு தாலா இருக்கிறது. இதுபோல அல்லாஹு தாலா நமக்கு எத்தனையோ அல்லாஹ்வுடைய உதவியை தந்திருக்கிறார். எனவே நாங்கள் இந்த புத்தாண்டில் உண்மையான ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்குண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்ள கூறினால், தொழுகை விடயத்தில் நாளாந்தம் பேணுதலாக இருப்பதோடு அல்லாஹு தாலாவுக்கு இத்தாஅத் செய்து அவனுக்கு வழிபட்டு அவனை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து அவனை சந்தோஷப்படுத்திய நிலையிலேயே இவ்வுலக வாழ்க்கைக்கு விடை கொடுக்கின்ற மேலான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாழ நமது பாவங்கள் எல்லாம் மன்னித்தருவாயாக. நம்மை பெற்று வளர்த்து வழிகாட்டி இந்நிலைக்கு ஆளாக்கிய அன்பான தாய் தகப்பனின் பாவங்களை மன்னித்தருவாயாக. ஹயாத்தோடு வாழுகின்ற பெற்றார்களுக்கு ஆஃபியத்தான வாழ்வை நசீபாக்குவாயாக. அவருடைய வாழ்நாளை சாலிஹான ஆமாலை நீளமாக்கி களிமாவோடு இவ்வுலக வாழ்க்கைக்கு விடை கொடுக்கின்ற மேலான பாக்கியத்தை அவர்களுக்கும் நமக்கு நசீபாக்குவாயாக. நமக்கு இல்மை புகட்டிய கண்ணியமான ஆசான்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. அவருடைய வாழ்நாளில் பரக்கத்தையும் ரஹமத்தையும் சொரிந்தருவாயாக. கபரிலே வாழுகின்ற அத்துணை அன்பான உஸ்தாத்மாருடைய கபர்களையும் சுவனத்து பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி அனுபுரிவாயாக. நமக்கு இபாதத்துடைய இன்பத்தையும் பாவத்தின் வெறுப்பையும் நீ தருவாயாக. உன்னை சந்தோஷப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கையை நமக்கு நீ நசீபாக்குவாயாக. நமது வாழ்நாளை சாலிஹான ஆமாலில் நீளமாக்கி வைப்பாயாக. வாழ்க்கையில் சிறந்த நாளாக, பெருநாளை விட சந்தோஷமான நாளாக, மௌத்துடைய நாளாக நீ ஆக்கி தந்தருவாயாக. கடைசி நேரத்திலே கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மலர்ந்த சிரித்த முகத்தோடு மொழிந்து சுவர்க்கத்தை பார்த்த கண்களோடு நமது ரூகளை வாங்கிக் கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.